ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளையில் இயேசுப்பா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்குறார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை. இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பெயர்கள் வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரு, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், கைவிடாத நேசர், கைவிடாத ஆண்டவர். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அவருக்கு கைவிடுறதுனா என்னன்னு தெரியவே தெரியாது. இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் சிலுவைக்கு ஏறி தன்னுடைய ஜீவனை நமக்காக அவர் கொடுத்த பொழுது நம்முடைய பாரங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அழுகை, நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். ஒரு மனுஷன் அந்த கல்வாரி சிலுவையை நம்பும்பொழுது, விசுவாசிக்கும் போது அவன் வாழ்க்கையிலையும் கர்த்தர் புதிதான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் என்னை நடத்த யாருமே இல்லையே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, ஒருவேளை ஒரு நெருக்கமான சூழ்நிலைட்டு இருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசிகிட்டு இருக்கிற அந்த காலவேளையில் என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, டிவோர்ஸ் ஆகிற நிலைமையில் இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் நான் ஒன்றா வாழணும்னு நினைக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உன் குடும்பம் ஒன்று சேர்க்கப்படும் என்ற இயேசுவின் நாமத்தினால நான் உன்னை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரிவினையின் ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டேன், ஒருவேளை என்னை கைவிட்டுருவாரோ ஆண்டவரே, என்னை ஒருவேளை விட்டுருவீங்களோன்னு ஃபேமிலி ப்ரெஷர்ஸு, ஒருவேளை நிறைய காரத்தை குறித்து மண்டையில் ஏற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏசப்பான்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? There is a reminder from God this morning. Lamentations 3:31 says, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அந்த வார்த்தையை நம்புங்க. நம்புகிறவர்களுக்கு தான் கர்த்தர் செய்வார். அவிசுவாசத்தோடு எப்படி செய்வார் அப்படின்லாம் இல்லை. கண்ணை மூடிட்டு, ஆண்டவரே எனக்கு வேறு நம்பிக்கையே இல்லை, நீங்கள் மட்டும் தான்ப்பா சொல்லி பாருங்கள், ரொம்ப அழகாக நடத்துவார். Maybe you are going through some tough situations that no one knows about this in your family. Maybe your wife, your husband, your children doesn't know about this. You're going through some deeper situations that only God knows. ஒரே கேள்வியாக இருக்கலாம் ஒருவேளை ஆண்டர் சமத்தில், ஏன்ப்பா இன்னொருவேளை கைவிட்டுருவீங்களோன்னு கேட்குறீங்களா? ஆண்டர் சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். இஸ்ரவேலே, நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்னு சொல்கிறார் கர்த்தர். யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். அந்த ஒரே காரணத்துக்காக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஆமாம், இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில். அதற்காக நன்றி சொல்லுங்கள். உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.